விமென்ஸ் வாய்ஸ் உங்களை வரவேற்கிறது. இது நேஷனல் விமென்ஸ் ஃப்ரண்ட் வழங்கும் செய்தி. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நீதியின் புதிய உலகம் பிறக்கட்டும். ஒவ்வொரு குழந்தையும் சுதந்திரமாகவே பிறக்கிறது. வளரும்போது சுதந்திரமாக வாழும் அவனது உரிமை மறுக்கப்படுகிறது என்று பிரபல ஜெர்மன் தத்துவ ஞானி நீட்சே கூறுகிறார். ஒரு குழந்தை வேண்டுமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்கும் சுதந்திரம் பெற்றோருக்கு உண்டு. ஆனால் பிறந்த மண்ணில் சுதந்திரமாக வாழ ஆட்சியாளர்கள், அதிகாரிகள், சமூக விரோதிகள், அரசியல்வாதிகள் அவர்களை அனுமதிப்பதில்லை என்ற உண்மையை பல பகுதியில் இருந்து நாம் அன்றாடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இன்று குடிமக்களின் உரிமைகளுக்கு எந்த மதிப்பும் இல்லை. இந்தியாவில் மனித உரிமை மீறல்கள் அதிகரித்து விட்டதாக பல ஆண்டுகளுக்கு முன்பே சர்வதேச மனித உரிமை அமைப்பான ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் தெரிவித்தது. நாட்டில் வன்முறை, அநீதி, பாலியல் வன்கொடுமை, மதவாதம் ஆகியவற்றை ஊக்குவிப்பவர்கள் சாதி மற்றும் வகுப்புவாதத்தின் பிரதிநிதிகளாக இருப்பதால் தான் அவர்களுக்கு எதிரான போதுமான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படுவதில்லை. இத்தகைய செயல்கள் தவறானவை என்று விழிப்புணர்வூட்டும் பத்திரிகையாளர்கள், அறிவுஜீவிகளுக்கு எதிராக கொலை மிரட்டல்கள் விடுக்கப்படுகின்றன அல்லது கருப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்படுகின்றன. நாட்டின் பல பகுதிகளில் துணை இராணுவ படையினரும் காவல்துறையினரும் அட்டூழியங்களில் ஈடுபடுகின்றன. பொய் கதைகளை புணர்ந்து அப்பாவிகளான பெண்களை கைது செய்து மிருகத்தனமாக துன்புறுத்துகின்றன. அவர்களை பாலியல் வன்கொடுமை செய்வதோடு மற்றவர்களுக்கும் அதற்கான வசதிகளை செய்து கொடுக்கின்றன. மனித நேயமும் இரக்கமும் மனிதர்களில் மறந்து வருகின்றன. ஆதரவற்றோர்களை கொலை செய்வது, அவர்களின் உறுப்புகளை திருடி விற்பது முதலான மிருகத்தனமான செயல்கள் கூட இன்று ஒரு செய்தியாக கூட கருதப்படுவதில்லை. இவை அனைத்தும் மனித உரிமை மீறல்களாகும். ஆனால் பெரும்பாலான குற்றவாளிகள் மீது சரியான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதில்லை அல்லது தண்டிக்கப்படுவதில்லை. போதுமான சட்டமும் சரியான நடவடிக்கைகளும் வலுவான வழிமுறைகளும் இருந்தால் மட்டுமே இந்த கொடுமைகளுக்கு முடிவு வரும். மனிதர்களின் உயிர், சொத்து, மானம் ஆகியவற்றிற்கு இஸ்லாம் மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கிறது. வன்முறை, அநீதி, ஒழுக்கக்கேடு ஆகியன நிலைத்திருக்கவோ வளரவோ இஸ்லாம் ஒருபோதும் அனுமதித்ததில்லை. அனைத்து மனிதர்களுக்கும் அவர்களுக்கான உரிமைகளை வழங்கவும், மனித உரிமைகளை பாதுகாப்பதில் ஒன்றிணைந்து செயல்படவும் தயாரான ஒரு சமூகம் உருவாக்க வேண்டும். சமூகத்தின் அனைத்து தரப்பினருக்கும் நீதி, உரிமைகள், வாய்ப்புகள் ஆகியவை கிடைக்க கூடிய சூழலை உருவாக்குவதே இஸ்லாத்தின் செயல் திட்டமாகும். இதை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் அவர்களை அணிதிரட்டி உருவாக்குவதும் நமது பொறுப்பாகும். அந்த பொறுப்பை நிறைவேற்ற நாம் திறம்பட செயல்பட வேண்டும். அதற்காக நாம் உழைக்க வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்தால்தான் இது போன்ற பயனுள்ள பல வீடியோக்களை நோட்டிஃபிகேஷனாக பெற முடியும். கூடவே லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க.